வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாகூர் கிராமத்தில் அமைந்துள்ள மூலநாத சுவாமி தேவஸ்தானத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாகூர் கிராமத்தில் அமைந்துள்ள மூலநாத சுவாமி தேவஸ்தானத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் HK மற்றும் JVR நெட்வொர்க் நிறுவனர் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்தில் இருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் நாட்டியாலயா சார்பில் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய விழாவை கண்டுகளித்து நடனமாடிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதற்கான ஏற்பாடுகளை திரு சக்திவேல், பாலமுருகன், சிவகுமார், முருகேசன், கல்வி ஆகியோர் செய்திருந்தனர். பாகூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட HK மற்றும் JVR நெட்வொர்க் நிறுவன தலைவர் வில்லியம் ஸ்ரீகன் ஜான்குமார் ஆலய நிர்வாகிகளுக்கு டி-ஷர்ட் வழங்கி ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை திருவிழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த வருடம் நடைபெற்ற திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் HK மற்றும் JVR நெட்வொர்க் நிறுவன தலைவர் திரு வில்லியம் ஸ்ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் ஆலயத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் வழங்கினார். மேலும் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அருகே மது போதையில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் அடுத்த புதுக்குளம் மாரியம்மன் கோவில் அருகே வாலிபர் ஒருவர் போதையில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டினார். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் கத்தியை காட்டி மிரட்டிய நபரை பிடித்தபோது அவர் அரியாங்குப்பம் பழைய பூரணாங்குப்பம் சாலையை சேர்ந்த அஜித் என்கிற லோகநாதன் என தெரிய வந்தது. அவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் அடிதடி, கஞ்சா, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். ஆரோவில் 58ஆம் ஆண்டு உதய தினத்தையொட்டி நடைபெற்ற போன் ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். புதுச்சேரி அடுத்து ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 58ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் வளாகத்தில் போன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீப்பிழம்பின் ஒளியில் மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் ஆரோவில் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் அறக்கட்டளையின் செயலர் மற்றும் நிர்வாகிகளை புதுச்சேரி மாநில தலைமை செயலர் சந்தித்து பேசினார். புதுவை அரசின் தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் அரசு செயலர் முத்தம்மா ஆகியோர் ஆரோவில் சர்வதேச நகருக்கு வந்தனர். தொடர்ந்து ஆரோவில் அறக்கட்டளையின் செயலர் ஜெயந்தி மற்றும் சிறப்பு செயல் அதிகாரி சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினர். மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் ஆதரவுடன் நடைபெறும் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அவரது வாழ்வும் பணிகளும் மக்களிடம் பரவி செல்லும் வழிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முழுமையாக வெற்றி பெற புதுவை அரசு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் ஆதரவுடன் நடைபெறும் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அவரது வாழ்வும் பணிகளும் மக்களிடம் பரவி செல்லும் வழிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பிரச்சனைகளை பேசி தீர்க்காததால் புதுச்சேரியிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சார்பில் தொழில் நல்லுறவு குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் இன்று நடைபெற்றது.
தொழிலாளர் நலத்துறை ஆணையர் நாராயண ரெட்டி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் சிறு குறு தொழிற்சாலைகள் 1500 உள்ளது. இதில் 85,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். பெரிய தொழிற்சாலைகள் சில வெளியேறி இருக்கலாம். சலுகை நிறுத்தம், தொழிலாளர் பிரச்சினை ஆகியவற்றால் பெரிய தொழிற்சாலைகள் வெளியேறி உள்ளன. இதனால் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் விவசாய தொழில் நலிவடைந்துள்ளது. கடந்த காலங்களில் 31,000 ஹெக்டராக இருந்த நிலம் தற்போது 10,000 ஹெக்டராக சுருங்கி உள்ளது. இதனால் விவசாயிகளின் வேலைகளும் குறைந்துவிட்டது. தொழிலதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நல்லுறவு நிலவ வேண்டும். தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் தொழில் வளர்ச்சி அடையும். இதை தொழிலதிபர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். சேதராப்பட்டு கரசூரில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன். இவர் கிரிப்டோ கரன்சியில் ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் ₹98 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து கிரிப்டோ கரன்சி மோசடி கும்பலை சேர்ந்த கோயம்புத்தூர் ரமேஷ்குமார் மகன் நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 9 பேரை தேடி வருகின்றனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தொடர்புடையவர்கள் கோயம்புத்தூர், மாமல்லபுரம், மும்பை உள்ளிட்ட இடங்களில் மோசடி செய்த பணத்தை கொண்டு கோடிக்கணக்கில் செலவு செய்து மிகப்பெரிய அளவில் விழாக்களை நடத்தி உள்ளனர். இதில் சினிமா நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்களை அழைத்து வந்துள்ளது தெரிய வந்தது. இதற்காக நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட்டது, அந்த பணம் எந்த வங்கி கணக்கிலிருந்து அனுப்பப்பட்டது, அவர்களுக்கும் இந்த மோசடி கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட நடிகைகளான தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றனர். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி காரைக்கால் வாலிபரிடம் ₹3.30 லட்சத்தை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்கால் PK சாலை சேர்ந்தவர் முத்தழகன். இவர் ஆன்லைனில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் கனடாவில் தங்களுக்குரிய வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார். இதை நம்பிய முத்தழகன் அந்த மர்ம நபருக்கு ₹3,30,360 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் நயனார் மண்டபம் வஉசி வீதியை சேர்ந்த சூரிய என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆன்லைன் வேலை குறித்து கூறியுள்ளார். இதை நம்பிய சூர்யா ₹79,000 பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் முதலியார்பேட்டையை சேர்ந்த ராஜசேகர் ₹50,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த ராஜேஸ்வரி ₹35,900, மதகடிப்பட்டை சேர்ந்த ஜெயராஜ் ₹40,000, நல்லவாடு சுனாமி நகரை சேர்ந்த ராமிலா ₹18,450, காரைக்காலை சேர்ந்த ஜெயசூர்யா ₹31,350 என மொத்தம் 7 பேர் ₹5,85,000 பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் மின் விநியோக நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய மின்துறை அமைச்சகம் ரேங்கினை வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி மின்துறை A கிரேட் அந்தஸ்தினை பெற்றுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மின் விநியோக நிறுவனங்களின் கடந்த 2023-2024 நிதியாண்டில் செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதி நிலைமை, மின் கட்டணம் வசூல், மின் விநியோகம் செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 52 அரசு மற்றும் தனியார் மின் விநியோக நிறுவனங்கள், 11 மின்துறைகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கி A+, A, B, B-, C, C- போன்ற கிரேடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் புதுச்சேரி அரசு மின்துறை 67.1 மதிப்பெண்ணுடன் A கிரேடினை பெற்று அசத்தியுள்ளது.
கடந்த 12வது தரவரிசை பட்டியலில் 60.2 மதிப்பெண்ணுடன் பி கிரேடில் இருந்த புதுச்சேரி அரசின் மின்துறை இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள 13வது தரவரிசை பட்டியலில் முன்னேற்றம் கண்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற சுகாதார திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பாக 3 நாட்கள் நடைபெறும் மாபெரும் சுகாதார திருவிழாவின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாபெரும் சுகாதார திருவிழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து டெங்குவை குறைக்கும் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த உறுதுணையாக இருந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வ தூதுவர்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சரவணன் குமார், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் ஜெயந்த்குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி, துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி IRPN பிரிவு போலீசார் மீதான தொடர் புகார் காரணமாக வாரந்தோறும் 35 கிலோமீட்டர் அணிவகுப்பு செல்ல டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2005ஆம் ஆண்டு IRPN பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட IRPN போலீசார் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் IRPNகள் சட்டம் ஒழுங்கு போலீசாருடன் இணைந்து பணியாற்றும் போது பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்குவதாகவும் IRPN பிரிவு உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை வெளி மாநிலத்திற்கு சென்று எந்தவித பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் இருப்பதாகவும் பல்வேறு புகார்கள் வந்தது. இதனால் IRPN போலீசார் வாரம் ஒரு நாள் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வரை 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டுமென டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வரும் 5ஆம் தேதி முதல் IRPN போலீசார் திண்டிவனம் சென்று வர வேண்டும். இதற்கு IRPN போலீசார் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மார்ச் 14ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மாசி மகம் பண்டிகையானது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் திருவிழாவின் போது புதுவை வைத்தியகுப்பம் கடற்கரையில் புதுச்சேரி மட்டுமில்லாது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான கோயில்களை சேர்ந்த உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவது வழக்கம். இதற்காக புதுவை மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கில் அங்கு குவிந்து வழிபடுவார்கள். எனவே வரும் மார்ச் 13ஆம் தேதியன்று காரைக்காலிலும் மார்ச் 14ஆம் தேதி புதுச்சேரியிலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அன்றைய தினம் பொதுத் தேர்வு இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை புதுவை கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் அடித்தளம் அபிபுல்லா மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன உரையாற்றினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக், மாமக மாவட்ட துணை செயலாளர் ராஜ் முகமது, மாணவரணி மாவட்ட செயலாளர் முகமது சபீர் ஆகியோர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷத்தை எழுப்பினார்கள். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதரப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் அப் ஸ்பிரிண்ட் 2.0 என்ற கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடந்தது. கருத்தரங்கை தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அமைச்சர், புதுச்சேரியின் சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட
800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றுள்ளோம். ஜூன் ஜூலை மாதத்தில் இது செயல்பாட்டுக்கு வரும். அதில் ஸ்பாட்களுக்கு தனியிடம் ஒதுக்கப்படும். ஐடி, ஆட்டோமொபைல், பார்மசியூட்டிக்கல் தொழிற்சாலைகள் வர உள்ளது என்றார். இங்கு சென்னை ஐஐடிக்கு 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதனால் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால் மாநில வருவாயும் பெருகும் என்றார். நெட்டப்பாக்கம் சிவன் படைப்பேட்டை அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சிவன் படைப்பேட்டை அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. மாசி மாதம் 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆர்த்தனைகள் நடைபெற்றது. தினமும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து வல்லாள கண்டன் கோட்டை அழித்தல் நிகழ்வு நடைபெற்று மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழு தலைவர் சரவணன், செயலாளர் வேல்முருகன், பொருளாளர் பச்சையப்பன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி, சிவகுமார் உட்பட பருவத ராஜகுல பொதுமக்கள் செய்திருந்தனர். மயான கொள்ளை விழாவை காண சிவன் படைப்பேட்டை, பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள 7 மோப்பநாய் குட்டிகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் துப்புரவு மோப்பநாய் பிரிவு செயல்பட்டு வருகின்றது. இப்பிரிவில் புதுச்சேரியில் 9, காரைக்காலில் 2 என மொத்தம் 11 மோப்பநாய்கள் இருக்க வேண்டும். ஆனால் 4 மோப்பநாய்கள் மட்டுமே உள்ளன. எனவே காவல்துறைக்கு லேபர்டாக் இனத்தை சேர்ந்த 5 நாய் குட்டிகளும் டாபர்மேன் இனத்தை சேர்ந்த 2 நாய்க்குட்டிகள் என 7 புதியதாக நாய்க்குட்டிகள் வாங்கி பணியில் இணைக்கப்பட்டுள்ளன. காவல் தலைமையகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த நாய்க்குட்டிகளை டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான போலீஸ் உயர் அதிகாரிகள் கொஞ்சி மகிழ்ந்தனர். இவை பயிற்சிக்கு பின் புதுச்சேரி வெடிகுண்டு பிரிவில் 3, குற்ற புலனாய்வில் 1, போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் 1 என இணைக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. நிர்வாண படங்களை வெளியிடுவேன் என மிரட்டி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சென்னை வாலிபருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை துறைப்பாக்கம் பெருங்குடியை சேர்ந்தவர் பிரவீன், தனியார் நிறுவன ஊழியர். இவருக்கு 17 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு பாலியல் தொல்லை தந்துள்ளார். தனது விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் நிர்வாண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டினார். இதனால் அந்த சிறுமி சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் குடியேறி உள்ளார். அப்பொழுதும் பிரவீன் தொடர்ந்து சிறுமிக்கு ஆபாச பட மிரட்டல் விடுத்தார். இது குறித்த புகாரின் பேரில் பிரவீனை கைது செய்த முதலியார்பேட்டை போலீசார் அவர் மீது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட பிரவீனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 25,000 வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்தார். சிறுவந்தாடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள தமிழக பகுதியான சிறுவந்தாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மாசி மாதம் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பூரணி பொற்களை அய்யனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கடார்வள், இந்திர வாகனம், ஆதிசேஷ வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனங்களில் இரவு வீதி உலா நடைபெற்றது. சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.